ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்க சுகன்யா உங்ககிட்ட பேச வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கூட அல்சைமர்ஸ் பத்தி பேசுறதுக்காக நரம்பியல் நிபுணர் டாக்டர் JS செந்தில்நாதன் அவங்க தான் ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எஸ் டாக்டர், ஃபர்ஸ்ட் क्वेश्चन, எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் இருக்கும், அல்சைமர் அப்படின்னா என்ன? அல்சைமர் நோய்ங்கிறது மூளையை தாக்கக்கூடிய நோய் ஒன்று. அது ஞாபக மறதி சம்பந்தமான நோயில் அது ஒரு முக்கியமான நோய். இதால் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஞாபகங்கள் செயல்திறன்கள் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே வருவாங்க. இது ரொம்ப காமனாக வயசானவங்களுக்கு வரும். ஸோ அல்சைமர் டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டிமென்ஷியா, அதாவது ஞாபக மறதி சம்மந்தமான நோய். ஓகே சார், நீங்கள் பொதுவாக காமனாக வயசானவங்களுக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா, பர்டிகுலராக வயசானவங்களுக்கு வர்றதுக்கு? இதுக்குன்னு பர்டிகுலர் காரணங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் ஒரு சில பேத்தோஃபிசியாலஜி சொல்கிறாங்க, அதாவது மூளையில் இருக்க நரம்பியல் செல்கள் சிதைவுப்படுறதுனால ஏற்படக்கூடிய மாறுதல்கள், அதாவது அமிலாய்ட் புரோட்டீன் சொல்கிறாங்க. அது ஒரு வகையான புரதச்சத்து. அது இந்த நியூரான்கள் மேலே படரும் போது அது என்ன ஆகுதுன்னா, அந்த நியூரான் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் ஆகிறத அஃபெக்ட் பண்ணுது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்குது. அடுத்தது டாவோ பற்றியும்பாங்க, டாவோ டேங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த நியூரான்களுக்கு கொண்டு போகக்கூடிய உணவு மற்றும் சத்துக்களை அடக்கி பண்ணும். இதனாலேயும் நரம்பு செல்கள் சிதைவடைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் மெயின் காரணம். ஆனால் எது இதை உருவாக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியல இப்போதைக்கு. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அல்சைமர்ஸ் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் JS செந்தில்நாதன் அவர் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காரு. டாக்டர், பொதுவாக இந்த அல்சைமர்ஸ் வரத்துக்கான காரணங்கள் என்னென்ன இருக்கும் டாக்டர்? இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான காரணங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது மரபணு சார்ந்த டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. மற்றபடி இது ஒரு தொத்து வியாதியோ இல்லை பரம்பரை வியாதியோ கிடையாது. இது ஒரு ஜெனட்டிக் டிசீஸு. இது போக இப்போ இன்னும் பல ரிசர்ச்சுகள் நடந்துகிட்ருக்கு. எதனாலன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களில் இருக்க வேதிய பொருட்கள், அல்லது நம்ம போடுற துணிகளில் இருக்கிற கெமிக்கல்ஸு, இல்லை நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஏதாவது ஒரு டாக்ஸின்ஸ் இந்த இது ப்ரொடியூஸ் பண்ணுதான்னு பார்க்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே நம்ம கான்க்ரீட் எவிடன்ஸ் வரல இதுதான் காஸ் பண்ணுதுங்கிறது. ஸோ இப்போதைக்கு இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜெனட்டிக் டிசீஸாக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் முதல் காலர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கிருந்து? மேடம், ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ராமமூர்த்தி பேசுறேன். ராமமூர்த்தி சார், டாக்டர் கிட்ட உங்க क्वेश्चन கேளுங்க. சொல்லுங்க சார். சார், எனக்கு ஒரு டவுட் சார். இது ரொம்ப எனக்கு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதாவது சார், ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னா, நான் ஒரு டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன், 100% எனக்கு விஷயம் தெரியாது. ஓகே. நான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கேன், கிராம நிர்வாக அதிகாரியாக இருக்கேன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகே. அப்படிங்கிறப்போ எனக்கு மொபைல் நம்பர்ல கான்டாக்ட் எல்லாம் கிடையாது. மொபைல் நம்பர் எல்லாமே மைண்ட்ல தான் வச்சிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 நம்பருக்கு மேலே வச்சிருப்பேன். ஓகே, நைஸ். இவ்வளவு ஞாபக சக்தி கொண்ட என்னுடைய விஷயம் சின்னதா எப்பயாவது ஒரு வாட்டி விஷயம் நடக்குது. அதாவது 6 மந்த்க்கு ஒரு தடவையோ அல்லது 3 மந்த்க்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி சின்ன விஷயம். எப்படின்னா, நான் தூங்கிட்டு முழிச்ச உடனே ஒரு எங்க இருக்கேன் அப்படிங்கறது எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் மறந்து போயிடுது. அதை நம்ம யாருக்கிட்டையும் எங்க இருக்கேன்னு கேட்டாலும் அசிங்கம். அதனால ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் நான் இருக்கிற இடத்த ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. அது ரொட்டீன் கிடையாது, ஒரு 6 மந்த்க்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நடக்குது. ஓகே சார். இது நம்ம இதோடது இல்லை, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸஸ் சொல்லுவோம். அந்த ஸ்லீப் சைக்கிள் 4 விதமான சைக்கிள்ஸ் இருக்குது, போர்ஷன் இருக்குது. அதில் ஒரு போர்ஷனில் நம்ம ரொம்ப டீப்பாக தூங்கிட்டு இருப்போம். அந்த டீப் தூக்கத்திலேருந்து நீங்கள் சப்போஸ் முழிச்சிங்கன்னா, அந்த சைக்கிள் முடிகிறதுக்கு முன்னாடி முழிச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்தோட நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன மாதிரியான இதில் இருக்கீங்கிறது ஒரு டிரான்சியண்ட்டாக மறந்து போகக்கூடிய நிலைமை வரலாம். இது ஞாபக மறதி நோய் கிடையாது. இதே மாதிரி தான் இன்னொரு சைக்கிளில் முழிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க கண்ட கனவு அப்படியே கிளியராக கண் முன்னாடி தெரியும். ஸோ அதெல்லாம் இது கிடையாது. இது ஞாபக சம்மந்தமான நோய் கிடையாது. அந்த தூக்கத்தை நீங்கள் நடுவில் ஏதாவது ஒரு இதில் முழிக்கப்பட்டால் இந்த மாதிரி வரும். நன்றி நன்றி சார். ஆக்சுவலி டாக்டர், இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது எனக்கு நீங்கள் 2வது சொன்ன சினாரியோ அடிக்கடி நடக்கும். எழுந்தேன்னா அப்படியே என்ன கனவு கண்டனோ அப்படியே கண்ணு முன்னாடி ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதான் அந்த ப்ராப்பர் சைக்கிள் முடியாமல் நம்ம எந்திரிக்கும் போது இந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி நம்ம எங்கே இருக்கோம் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு முழிக்கிறது வரும். ஒரு சிலருக்கு அவங்க கண்ட கனவு அப்படியே கண் முன்னாடி தெரியும், நல்லா படிச்சு. ஆனால் எல்லா நாளுக்கும் நமக்கு கணக்கு தெரியாது, ஒரு சில நாள்கள் தான் நம்ம மாதிரி முழிக்கும் போது வரும். அதே ஒரு பகுதியில் கை கால் ஆட்டெல்லாம் வரும்.
ஆயிரும். அப்போ தான் சொல்லுவாங்க, நம்ம நீ படுத்தேன்னா ஓவராக கை கால் ஆட்டுறேன்லாம் சொல்லுவாங்க. அடுத்த காலர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், டாக்டர் கிட்ட பேசணும். உங்க சொல்லுங்க. பேர் சொல்லிட்டு பேசுங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பேர் மரியா. ம். எனக்கு சின்னதுல பிரெயின் ஃபீவர் வந்து என்னுடைய விஷன் போயிடுச்சு சார் 2.5 வயசுல. ஓகே. ஆனா ஞாபக சக்தி இப்போதான் குறையுது. இப்போ எனக்கு ஒரு 45 வயசு ஆகுது. ஓகே. இப்போதான் சார் ரொம்ப வந்து எந்த பொருள் எங்க வைக்கிற, மற்றபடி இவ்வளவு நாள் இல்ல, இப்போதான் ஒரு மாத்திரை ஜாஸ்தியா எடுக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல சார். ஓகே. நீங்கள் பிரெயின் ஃபீவர் சின்ன வயசில் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த பிரெயின் ஃபீவர் வரவங்களுக்கு வந்து என்னென்னா போஸ்ட் என்கெஃபலிட்டிக் சீக்குலின்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு சில ஞாபக குறைச்சல் ஏற்படலாம், ஞாபக மறதி ஏற்படலாம். அது ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி சில மருந்துகள், எஸ்பெஷலி ஃபிட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள், மூளைக்காய்ச்சல் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஃபிட்ஸ் மருந்துகள் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அந்த மருந்துகள்லையும் இந்த மாதிரி வரலாம். நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது இது வந்து ரொம்ப மைல்டு ஸ்டேஜ் தான் இருக்குது. இதை நாங்கள் மினிமல் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் சொல்லுவோம். இது வந்து ஃபுல் ப்ளோன் டிமென்ஷியா கிடையாது. இது வந்து நீங்கள் பயிற்சி எடுக்கிறதுனால சரியாயிடும். அதாவது ஒரு பொருளை இந்த இடத்துல வைக்கிறதுனாலையோ இதை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கறதுனாலையோ சரியாயிடும். நீங்கள் சொல்கிறது வந்து இந்த டிமென்ஷியா நோய் கண்ட்ரியில் வராது. நன்றி நன்றி மேம். நேயர்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து அல்சைமர்ஸ் குறித்தோ இல்லை இந்த மாதிரி நோய் வந்து எனக்கு வந்துருச்சோ, நான் பாதிக்கப்படுறேனோ அப்படிங்கிற ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் கூட இருக்கும். அந்த மாதிரி என்னவா இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். 29860038 2952 எங்களுக்கு கால் பண்ணுங்க. டாக்டர், இப்போ நாம் வந்து நிறைய விஷயங்கள் அல்சைமர்ஸ் பற்றி பேசிகிட்டே இருக்கோம். அதில் வந்து இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க இல்லை இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம் அவங்கள? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நோயை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஏர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அவங்க கூட இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். அதாவது மனைவிக்கு பாதிச்சிருந்தால் கணவரால் தான் முதல்ல கண்டுபிடிக்க முடியும். கணவருக்கு பாதிச்சிருந்தால் மனைவியால் தான் முதல்ல கண்டுபிடிக்க முடியும். அதாவது அவங்க தினம் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்கள், அதற்கு இது வரைக்கும் காலையில் எந்திரிச்சா அவர் கண்டிப்பாக பல்ல விளக்கிட்டு தான் அடுத்த வேலைகளை பார்ப்பார். ஆனால் இப்போ பல் விளக்குறதே நான் சொல்லி தான் அவர் செய்கிறாரு. அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஷர்ட் காம்பினேஷன் எடுத்து போடுறது, இந்த ஷர்ட் எடுத்தால் இதுக்கு இந்த கரெக்டாக மேட்சிங் பேண்ட் போடுவார். ஏன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு காம்பினேஷனில் போடுறாரு, பட்டன் சரியாக போடுறதில்ல, கேட்ட கேள்வி திருப்பி கேட்குறாரு, இல்லை சாப்பிட்டப்புறம் சாப்பிட்டேன்னா அப்படின்னு கேட்குறாரு, சாப்பாடு வைன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். அதை வந்து நம்ம என்ன நினைப்போம், வயசாதனால ஏற்படக்கூடிய சிறு சிறு ஞாபக கோளாறுகள்னு நினைப்போம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக ரொம்ப ஆஃபாக நடக்கும்போது இதை மெடிக்கல் நாலேஜ் கொண்டு வர வேண்டியது மிகவும் அவசியம். உடனே நரம்பியல் நிபுணரை நம்ம பார்க்க வேண்டும். ஓகே டாக்டர், இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். அது 101.4 All India Radio. Samadula 101.4 FM Rainbow. எஸ், 3:23 ஆகிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட நரம்பியல் நிபுணர் டாக்டர் JS செந்தில்நாதன் அவங்க தான் இருக்காங்க நிகழ்ச்சியில. அடுத்த காலர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் ஆர்கே நகர் புதிய கஸ்டமர் ஷேக். சார் உங்க क्वेश्चन சார் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் சார். மருதிக்கு வந்து டேப்லெட் போடுறாங்களே, பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை போடுறாங்கல்ல, ஆமாம், அது வந்து போடலாமா இல்ல போடக்கூடாதா சார்? முதல்ல உங்களோட மறதி என்ன மாதிரியான மறதிங்கிறத வந்து டாக்டர் மூலம் உங்களோட மறதி வந்து என்ன மாதிரியான மறதிங்கிறத வந்து டாக்டர் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா மறதியும் வந்து பி காம்ப்ளெக்ஸ் மட்டும் போட்டால் பத்தாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி அல்சைமர்ஸ் டிசீஸு இல்லை வாஸ்குலர் டிமென்ஷியா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்றான ட்ரீட்மெண்ட் வந்து வேறு. நீங்கள் சொல்கிற இந்த நியூரோபியான் அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் வந்து பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைகள்லாம் வந்து ஒரு சாதாரண சின்ன சின்ன வயசாகிறதுனால ஏற்படக்கூடிய ஞாபக சக்தி கம்மியானது அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஞாபக சக்தி பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதை நரம்பியல் நிபுணர் மூலியமா கரெக்டாக ஆராய்ந்து விட்டு அதுக்கப்புறம் தான் மாத்திரை போடுறது நல்லது. நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலி நேர்கள் வந்து இன்னும் நிறைய அவங்களோட டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டுன்னு சொல்ல முடியாது, பட் இது
கேட்கணும்ல சார், இதில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது? சில ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ் அப்படி சொல்லுவோம், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அந்த மாதிரி. இந்த நோயை பொறுத்த வரைக்கும், அல்சைமரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது? அந்த அல்சைமர்ஸ் டிசீஸை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. முதல்ல ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் வந்து அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன சின்ன தவறுகள், அதாவது ஒரு சாவியை வச்சுட்டு எங்கே இருக்குன்னு தேடுறது, யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா இவர் தானே எனக்கு நல்லா தெரியும், பேர் தான் டக்குன்னு வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் என்ன நீ செஞ்ச அப்படின்னு கேட்குறது. அப்புறம் பல் விளக்கிட்டு நான் பல் விளக்கிட்டேனான்னு கேட்குறது. ஒரு சில சமயத்தில் வே ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டிம்பாங்க, அதாவது தான் போக வேண்டிய இலக்கை நோக்கி போகாமல் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அவர் போகிறது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம், வே ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டி. அதாவது அவங்க போக வேண்டிய இலக்கை விட்டுட்டு வேறு சைடில் போகிறது. இது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து அவங்களோட செயல்திறன்பாடுகள் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதாவது இப்போ வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுறாருன்னா அவரால் அந்த ஃப்ரீயாக சைக்கிளில் ஏறி ஓட்ட முடியாது, பைக் ஓட்டுறால் பைக் பண்ண முடியாது, ஒரு மிஷினரிஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது அவரால் அது கரெக்டாக இது பண்ண முடியாது, ஒரு தையல் மிஷின் அதை இப்போ யூஸ் பண்ணுறதால கரெக்டாக அந்த நூலை உள்ளே கோர்த்து பண்ண முடியாது. அது ஒன்று. இன்னொன்று வந்து அவரோட வேலைகளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது தேவைப்படும். சாப்பாடெல்லாம் கரெக்டாக சாப்பிட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சம் சிந்துவார். யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ். இது வந்து ரொம்ப மோசமானது. அவரை பற்றிய இது வந்து போயிடும். ஸோ அவரோட ஹெல்த்து, அவரோட வெல்பீயிங் எல்லாமே அவருக்கு பாதிக்கப்படும். அவர் எந்த நேரம் தூங்குறாரு, எப்போ முழிக்கிறாருன்னு தெரியாது, முழிச்ச பிறகு நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. அப்போ கொஞ்சம் அக்ரெசிவ் பிஹேவியரும் வரும். அதாவது யாராவது ஏதாவது தடுத்தா அது அவங்க மேலே கோவப்படுறது, அவங்க மேலே ஹார்ம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வரும். ப்ளஸ் அவரோட ட்ரெஸ் போடுறது அதெல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படும். இது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜஸ். ஸோ இந்த 3 ஸ்டேஜ் இருக்குது. நம்ம இயர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோன்னா நம்ம இது ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆகாமல் தடுக்கலாம். நன்றி டாக்டர். நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர். சொல்லுங்க. நான் நூம்பல்ல இருந்து ஹேமா பேசுறேன் மேடம். ஹேமா, உங்க டவுட் டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் சொல்லுங்க. எனக்கு வந்து 67 வயசு ஆகுது சார். பட் அப்பப்போ நீங்க சொன்ன கொஞ்ச நேரம் முன்னாடி மறந்து போயிடுறது, ஜஸ்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுறது, என்ன நேரம் அப்புறம் அப்படியே விட்டுருக்காங்க. அதை போய் ரொம்ப டீப்பா திங்க் பண்றது இல்ல. அப்புறம் திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது நினைவு வருது. இது வந்து நீங்க சொல்ற அந்த அல்சைமர்ல வருமா அது? ஓகே, இது ஒரு இந்த கேள்வி. ஏன்னா இப்போ நான் வந்து அல்சைமர் டிசீஸ் வந்து கொஞ்சம் வயதானவர்களுக்கு 65 வயது தாண்டியவர்களுக்கு காமனாக வரும்னு சொன்னதுனால 65 வயதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும், நமக்கு வர மறதி வந்து அல்சைமர்ஸ் தானான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு சில க்ளூஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் வந்து அல்சைமர்ஸில் வராது. அது எப்படின்னு நம்ம சொல்லலாம்னா, ஒரு சிறு விஷயங்களை வந்து நீங்கள் மறக்கிறீங்க, ஆனால் அடுத்த தடவை நம்ம மறக்கக்கூடாதுன்னு நினச்சா அதை மறக்காமல் பண்ணுறீங்க அப்படின்னா அது அல்சைமர்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையை நம்ம யோசித்து செஞ்சு பண்ணோன்னா அது அல்சைமர்ஸ் கிடையாது. இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, அவர் காற்று வாக்கில் சொல்லிட்டு போயிடுறேன், நான் சாவி இங்கே வச்சுருக்கேன் பார்த்துக்கோன்னு, அப்போ மறந்துட்டிங்கன்னா அது அல்சைமர்ஸ் கிடையாது. ஆனால் அவர் கூப்பிட்டு இங்கே பாருமா இந்த சாவி இங்கே வச்சுருக்கேன், இவர் வந்தால் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறந்தீங்கன்னா தான் அது அல்சைமர்ஸு. ஸோ இது வந்து நீ எல்லா மறதியும் அல்சைமர்ஸில் போட்டு இது பண்ண வேண்டாம். அதுவும் இல்லாமல் வயதானவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே கொஞ்சம் மறதி வரும், அது பேர் சினேல் டிமென்ஷியா, அது பயப்பட தேவையில்லை. இரண்டாவது, அவங்களுக்கு பல மனக்குழப்பங்கள் வீடு சம்மந்தமாக, குடும்ப சம்மந்தமாக, அவங்க ஃபைனான்சஸ் சம்மந்தமாக இருக்க தான் செய்யும். அந்த குழப்பத்தில் வந்து நம்ம சொல்லக்கூடியதை வந்து அவங்க மனதில் உள் வாங்கிக்க மாட்டாங்க. அப்போ உள் வாங்கலைன்னா அவங்களாலையும் சொல்ல முடியாது. ஸோ அதுவும் வந்து டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் கிடையாது. ஸோ ஒரு பயம் வந்துச்சுன்னா நம்ம இது உடனே அல்சைமர்ஸ்ன்னு பயப்பட வேண்டாம். எந்த ஒரு வியாதியும் அது வந்து திரும்ப திரும்ப அதே இது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க நோட் பண்ணி சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே நியூராலஜிஸ்ட்டு அல்லது மெடிக்கல் பர்சனில் பார்த்து அது அல்சைமர்ஸா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நல்லது. நன்றி நன்றி ஹேமா. உங்களுக்கு டாக்டர் சொன்ன விஷயங்கள் சரியாக வந்து சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறோம். டாக்டர், இப்போது எனக்கு ஒரு கொஷின் இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி காலர் வந்துட்டாங்க. வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ இந்த அல்சைமர்ஸ் பற்றி பேசும்போது பொதுவாக வந்து சரியான தூக்கம் இல்லைன்னா மறுநாள் எழுந்திருக்கும் போதோ இல்லை அடுத்த 2 நாளைக்குமே நிறைய விஷயங்கள் மறக்கிற மாதிரி தோணும். இப்போ வயதாக ஆக தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லைங்களா? இப்போ அவங்களுக்கு இந்த தூக்கம் குறையிறதும் கூட அல்சைமர்ஸுக்கு கொண்டு போய் விடுமா?
கண்டிப்பாக இதுக்கு டைரக்ட் அசோசியேஷன் இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் நோட் பண்ணுறது என்னென்னா, யாருக்கு தூக்கம் வந்து, அதாவது மினிமம் நான் சொல்கிறது இரவு 10 மணிலேருந்து காலையில் 6 மணிக்குள்ளே ஒரு 6 அல்லது 8 மணி நேரம் ஒரு முழுமையான தூக்கம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, முழிச்சு தூங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் மறதி தான், எனக்கு அல்சைமர்ஸ் தான் சொல்லி பயப்பட தேவையில்லை. நிறைய காரணத்தினால தூக்கம் பாதிக்கப்படலாம். ஸோ அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்குண்டான தூக்க நிவர்த்தி எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதே மாதிரி ஹெல்த்தி ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம வச்சுக்கிட்டாலும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது காலையில் கொஞ்சம் உடற்பயிற்சி ஒரு 30 அல்லது 40 நிமிடம் அந்த காலை இளம் சூரியன் இதில் நடக்கிறது, அதுக்கப்புறம் நல்ல உணவுகள் எடுத்துக்கிறது, புரதச்சத்து மிக்க உணவுகள், அது மாதிரி கீரைகள், காய்கறிகள், பழங்கள் சேர்த்துக்கிறது, நல்ல தூக்கம், உடற்பயிற்சி இதெல்லாம் இருக்கும்போது இது வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகுது. ஓகே டாக்டர். நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாகடியில இருந்து ராணி பேசுறேன். ராணி மேம், சார்ட்ட உங்க கொஸ்டின் கேளுங்க. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். அப்பாவுக்கு வந்து அல்சைமர் அப்படின்ட்டு சொன்னாங்க டாக்டர். ஓகே. அது வந்து 100% ஹெரிடிட்டியா? அதான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி 100% ஹெரிடிட்ரி கிடையாது. அவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அவங்க பசங்களுக்கு வருங்கிறது 100% நிச்சயம் கிடையாது. ஆனால் நார்மல் பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது அவங்க பசங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் கண்டிப்பாக எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. எப்போ உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வருதோ அப்போ அதுக்குண்டான டாக்டரை கன்சல்ட் பண்ணி டெஸ்ட் எடுத்துக்கிட்டால் நல்லது. அதாவது சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த மறதி நார்மல் மறதி எடுத்துக்கலாமா அல்லது இது? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வகையான மறதியே திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அது திருப்பி வருது. அப்படிங்கும்போது கொஞ்சம் மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுது. ஓகே ஓகே டாக்டர். நன்றி. அடுத்த காலர். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கேருந்து பேசுறீங்க? அம்மா, கூடுவாஞ்சேரியில இருந்து பிஜி மணிவாசன் பேசுறேன். மணிவாசன் சார், டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேளுங்க. ஆமா, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் சார், பிஜி மணிவாசன். சொல்லுங்க சார். 8 இயர்ஸ் ஆகுது, தூக்கம் கிடையாது வீட்டுல. அது கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து செட்ரைன் அது மோனோசரன் 15 கொடுத்தாங்க. கேக்குறீங்களா? சொல்லுங்க. அப்புறம் வந்து சோவா SOVA 5 அது மாசத்துல சாப்பிட்டு டெய்லி சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் தூக்கம் சுத்தமா கிடையாது சார். சுத்தமா 2 மணி 3 மணி உலகமே தூங்கிட்டு இருக்கும், ஆனா தூக்கம் வராது. கடைசியில ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டீப் தூக்கம் வரும், ஒரு கனவு வரும். அதோட அவ்வளவுதான் 3 மணி 4:30 மணி ஆச்சுன்னாக்கா மறுபடியும் என்ன கஷ்டப்பட்டோம் தூக்கமே வராது சார். இது எவ்வளவு பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க, நீங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்குறேன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்னு சொல்றாங்க. நம்மளுக்கு யாரும் ஒன்றும் அட்டெண்டன்ஸ் யாரும் கிடையாது. இந்த மாத்திரை சாப்பிட்டு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை சார். இது வெதர் யூ ஹேவ் டு கண்டினியூ திஸ் ஆர் ஐ ஹேவ் டு கோ டு அனதர் மெடிசன்ஸ். நீங்கள் சொன்னதில் ஒரு பகுதி மட்டும்தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு தூக்கம் வரலன்னு அவங்க தூக்க மாத்திரை கொடுத்துருக்காங்க, அதுக்கும் உங்களால் தூக்கம் வரலை. ஸோ இது வந்து எதனால் வரலைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து பாலிசோம்னோகிராஃபின்னு இருக்குது, அதாவது தூக்கத்தை அனலைஸ் பண்ணக்கூடிய இது இருக்குது. அதில் எந்த ஃபேஸில் உங்களுக்கு தூக்கம் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான மருந்துகளை கரெக்டாக கொடுத்தா இதுக்கு தீர்வு வரும். அதே மாதிரி நீங்கள் கவுன்சிலிங் பற்றி சொன்னீங்க, கவுன்சிலிங் இது டெஃபினட்டாக ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி எந்த மாத்திரையும் உடனே அவங்க இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உடனே நிப்பாட்டவும் கூடாது. யார் டாக்டர் எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள், எனக்கு இது போட்டாலும் வரலன்னு. அப்போ அவங்க அதுக்குண்டான மாற்று மருந்து எழுதி கொடுப்பாங்க. வேறு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி பாலிசோம்னோகிராஃபி இதெல்லாம் பண்ணனாலும் அவங்க சொல்லுவாங்க, அதை பண்ணிக்கோங்க. நன்றி சார். சார், இப்போது நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ், இப்போ அவர் வந்து சொல்கிறாரு தூக்கம் வந்து டேப்லெட்ஸ் போட்டாலும் வரலன்னு. இதுக்கு வந்து நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த அல்சைமர் அப்படின்னு வரும்போது ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நீங்கள் அல்சைமர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அது 2 வகைப்படுத்தப்படும். ஒன்று வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், மருந்துகளை வச்சு பண்ணக்கூடியது. இன்னொன்று நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்க மருந்து வந்து டோனபெசில்,
ரிவாஸ்டிக்மின், மெமான்டின் போன்ற மருந்துகள். இதெல்லாம் வந்து பேசிக்காக வேதியியல் மருந்துகள். மூளையில் இருக்க கெமிக்கல்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால வந்து ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். இது போக சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ்லாம் நிறையா இருக்குது. செரிப்ரோ புரோட்டீன், பைரசிட்டாம்னு சொல்லி இதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து மருந்துகள் சம்மந்தது. இது போக நிறைய ஜெனட்டிக் ஸ்டடீஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் லேட்டஸ்ட் மருந்துகளை கொண்டு வருது. நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ இவர் சொன்ன மாதிரி நல்ல தூக்கம், அதுக்கு வந்து தூக்கம் எதனால் போச்சுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நல்ல தூக்கம் கொடுக்க வைக்கணும். ஒரு சிலருக்கு டிப்ரெஷன் இருக்கும். அந்த டிப்ரெஷனும் வந்து ஞாபக மறதியாக வரும். அந்த டிப்ரெஷனை கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட், அதுக்கு கவுன்சிலிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வேறு சில மெடிக்கல் காரணங்கள் இருக்கலாம். ஸோ அதையும் கண்டுபிடிச்சி அதுக்குண்டானது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங், எதனால் அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துச்சு, எதனால் இது இருக்குன்னு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அல்சைமர்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வெறும் மருந்தை மட்டும் கொடுத்துட்டு விட்டுறக்கூடாது. இதுவும் கொஞ்சம் கொடுக்கணும். ஓகே டாக்டர். நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ 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 வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். எனக்கு தூக்கம் நல்லா வருது. என்ன எல்லாம் என்ன தூங்குறத கெடுக்கிறாங்க டாக்டர். கொரட்டை விடுற அவங்க எல்லாம் ஏந்துக்கிறாங்க. அதனால என்ன வாய் வச்சு பிளாஸ்டர் ஒட்டிடுறாங்க. சரியாக தூங்க முடியல டாக்டர். இந்த கொரட்டை எப்படி அடக்கணும்? இன்னொருத்தர் தூக்கத்தெல்லாம் நான் கெடுக்கிறேன். இது இப்போ வந்து பெரிய விஷயம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்லீப் டாக்டர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து உங்களோட தூக்கம் எதனால் பாதிக்கப்படுதுன்னு கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் கொரட்டை விடுறேன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்களோட அந்த கழுத்து மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மசில்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு பாலிசோமனோகிராஃபிங்கிற டெஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அதில் எந்த ஃபேஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு இப்போ சிபேப் மிஷின் ஒன்று வருது, கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர்னு சொல்லிட்டு, அதை வந்து நம்ம முகத்தில் பொருத்திட்டு தூங்கினோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அன்இன்டரப்டட் தூக்கமும் வரும். இந்த கொரட்டையும் வராது, மற்றவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது, உங்களுக்கும் பாதிப்பு இருக்காது. நீங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நன்றி சார், நன்றி சார். ஆக்சுவலி இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். நேர்கள் உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் 29860038 2952055554 எண்களுக்கு கால் பண்ணுங்க. அல்சைமர்ஸ் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் JS செந்தில்நாதன் அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். FM 101.4 இனி எல்லாமே தூளு. மகாலட்சுமி ஐயர் அண்ட் ஹரிஷ் ராகவேந்திரா வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 3:43 ஆகிட்டு இருக்கு. எஸ், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அல்சைமர்ஸ் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் JS செந்தில்நாதன் அவங்க தான் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர், இது அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு பேஷண்ட்டும் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டும் முக்கியமோ அதே மாதிரி அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்துக்கிற அந்த கேர்டேக்கர்ஸ், கேர் கிவர்ஸ்ன்னு இருக்கிறவங்களும் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பாக இது ஒரு தனி டாப்பிக்காகவே பேச வேண்டிய விஷயம். எப்படி நம்ம டிமென்ஷியா பேஷண்ட்டை பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு கேர் கிவரையும் கரெக்டான முறையில் நம்ம இது பண்ணணும். யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்லணும்னா, ஒரு டிமென்ஷியா பேஷண்ட்டுக்கு அல்சைமர் பேஷண்ட்டுக்கு ஒரே கேர் கிவர் இருக்கிறது நல்லதுங்கிறோம். ஸோ அப்போ அந்த கேர் கிவருக்கோட மனநிலையை நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவரால் சரியான டயத்துக்கு தூங்க முடியாது. இவர் நைட்டு முழிச்சா அவரும் கூடவே முழிச்சிருக்கணும். இவர் எங்கேயும் வெளியில் போகாமல் பார்த்துக்கணும். இவர் எதுவும் ஹார்ம் பண்ணிக்காமல் பார்த்துக்கணும். செல்ஃப் ஹார்மோ மற்றவங்களுக்கு ஹார்மோ பண்ணாமல் பார்த்துக்கணும். கரெக்டான டயத்தில் சாப்பிடணும். அவர் 3 மணிக்கு நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு பசிக்குதும்பார். ஸோ அதுக்கு ஏதாவது கொடுக்கணும். அதுக்கப்புறம் திடீர்னு வெளியில் போகணும்பார். வெளியில் போகிற இடத்துல ஏதாவது ரஃபாக நடப்பார். ஸோ அந்த கேர் கிவரோட மென்டாலிட்டியும் ரொம்பவே பாதிக்கப்படும். ஸோ கேர் கிவருக்கு நம்ம ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கும் கொஞ்சம் இது கொடுக்கணும். இதுக்கு எப்படி நாங்கள் பண்ணுறோம்னா கேர் கிவர் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அந்த பேஷண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஃபஸ்ட் அந்த பேஷண்ட்டோட எந்த ஸ்டேஜில் இருக்கார், ஏர்லி ஸ்டேஜா, மாடரேட் ஸ்டேஜா, அட்வான்ஸ் ஸ்டேஜா அப்படிங்கிறத பார்த்து அதுக்குண்டான ஐடியாவை வந்து
நாங்கள் கேர் கிவர் கொடுத்துட்றோம். ப்ளஸ் அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணுறோம். இப்போ தூங்குறாருன்னா தூங்குற பெட்டு காட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அவர் சுற்றி அவருக்கு காயப்படுத்தக்கூடிய எந்த ஆயுதங்களும் பக்கத்தில் இல்லாத மாதிரி சும்மா கத்தி அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அவர் தூங்கும்போது உள்பக்கமாக எல்லா தாப்பாடெல்லாம் போட்டு சாவியை பத்திரமா வைக்கணும், அந்த மாதிரி கொடுக்குறோம். ப்ளஸ் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எல்லா டைமும் கொடுக்கக்கூடிய சாப்பாடு, ஒரு பிஸ்கெட்டோ ப்ரெட்டோ அவருக்கு ரெகுலராக ஒன்று வச்சுக்கணும், ஒரு பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும், தேவைப்பட்டால் சூடு பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குறோம். ப்ளஸ் கேர் கிவருக்கும் நாங்கள் மந்த்லி ஒன்ஸு ஒரு அவுட்டிங் மாதிரி அவங்கள ஒரு ரிலாக்ஸ் பண்ணி விடுறதுக்கு இது பண்ண சொல்கிறோம். அப்போ அந்த டைமில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு யாராவது பார்த்துட்டு ஒரு ஈவினிங் அவங்கள வெளில அவுட்டிங் போய்ட்டு சொல்லுவோம். ஸோ அவங்க மனநிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களே கேர் கிவர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா இன்னொரு கேர் கிவரை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக மற்றவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். சில இடத்துல பெய்டு கேர் கிவர்ஸ் இருக்காங்க, அவங்க ரொட்டேஷனில் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர், ஆக்சுவலி அந்த பேஷண்ட்டோட ஹெல்த்தோ இல்லை மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த்தை தாண்டி இவங்களோட மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். டாக்டர் இன்னொரு விஷயம், இந்த அல்சைமர்ஸ்ன்னு இல்லை, பொதுவாக ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஜென்ரலாகவே தூக்கம் சரியாக இல்லாத ஒரு நபருக்கு, இப்போ ஒரு தூக்கம் இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு 15-16 இயர்ஸ்லேருந்தே பசங்க ஃபோனு அது இதுன்னு ரொம்ப அடிக்ட் ஆகி 12-1 மணி அப்படின்னு போயிடுறாங்க. இப்போ இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அவங்க தூங்குற நேரம்ன்றது தள்ளி போயிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஆட்களுக்கு அல்சைமர்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஞாபக மறதி நோய்கள் வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இந்த மாதிரி தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது, ஏன்னா நைட்டு தூங்கும்போது நம்ம உடம்புலேருந்து மெலட்டோனின் செக்ரேட் ஆகும். இந்த மெலட்டோனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கெமிக்கல். நம்மளோட எல்லாத்துக்குமே மெலட்டோனின் ஹெல்ப் பண்ணும். நம்மளோட மூளை வளர்ச்சியில் ஆரம்பித்து பெண்களுக்கு அவங்களுக்கு கருத்தரிக்கிறது இதுலேருந்து எல்லாமே இந்த மெலட்டோனின் ஹார்மோன் அது ரெகுலரைஸ் பண்ணும். ஸோ இந்த மெலட்டோனின் ஹார்மோன் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக நைட் டைமில் மட்டும்தான் செக்ரேட் ஆகும். ஸோ நைட்டு அதனால தான் நான் சொன்னேன், நைட்டு 10லேருந்து 6க்குள்ளே ஒரு 6 மணி நேரம் ஒரு நல்ல ஸ்லீப் அவங்களுக்கு தேவை. ஸோ இது குறைய என்ன ஆகும்னா எல்லா உபாதைகளும் உடம்புல வரத்தான் செய்யும். அதில் ஒன்று இந்த ஞாபக மறதி சம்மந்தமான நோய். இது பியூராக அல்சைமர்ஸ் மாதிரி வருமானு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக அவங்களோட கெப்பாசிட்டியை குறைக்கும். நல்லா படிக்கக்கூடிய பையன் அந்த மாதிரி நைட்டு முழிக்கும் போது அவனோட அந்த படிக்கிற கெப்பாசிட்டி, ரீட்டைனிங் கெப்பாசிட்டி, ஒரு கால்குலேஷன் போடக்கூடிய கெப்பாசிட்டி, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங்கோட கெப்பாசிட்டி, இதெல்லாம் கண்டிப்பாக குறைக்கும். அவன் நைட்டு முழிக்கிறதுனால காலையில் அவனோட செயல்கள் அவ்வளவு திறனாக இருக்காது. ஸோ இது லாங் ரனில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகே டாக்டர். நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம், யாருங்கிறது? டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க சார். தூக்கமே வர மாட்டேங்குதுண்ணா. எவ்வளோ நாளாக வர மாட்டேங்குது? சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது. டேப்லெட் போட்டு தான் தூங்கணும். ஹாஸ்பிட்டல் தான் டேப்லெட் கொடுக்குறாங்க. ஆனால் டேப்லெட் போட்டால் தான் டேப்லெட் போடலாம், தூக்கமே வர மாட்டேங்குது சார். உங்கள் வயது என்ன சார்? உங்கள் வயது? 61 சார். 61. சரி, அது உங்களுக்கு தூக்கம் வராதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். நம்ம பொதுவாக என்னென்ன இதுன்னு சொல்லிடலாம். நீங்கள் காலையில் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். வாக்கிங், அதாவது வெறும் வாக்கிங் பண்ணால் போதும். ஒரு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம். அது ஈவினிங் டைமில் கூட வெயில் தாழ்ந்தப்புறம் பண்ணுங்கள். 6 to 8 போல் 6 to 7 போல் பண்ணுங்கள். ஒரு 1 hour பண்ணுங்கள். அடுத்தது மத்தியானம் அந்த 3 மணிக்கு மேலே தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. 4-5 மணிக்கு மேலே காஃபி டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட்டு படுக்க போயிட்டு தூக்கம் வரலன்னு சொல்லி ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி மனசுக்குள்ளே எதையாவது போட்டு கவலைகள் அதை யோசிச்சுட்டே இருக்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாத்திரை போடுங்க. ஆனால் மாத்திரையிலேயே நீங்கள் அடிமை ஆகிட்டிங்கன்னா மாத்திரைக்கே போட்டால் தான் தூக்கம் வருங்கிற மாதிரி வந்துடும். ஸோ நான் சொன்ன பழக்கங்கள்லாம் போட்டிங்கன்னா மாத்திரையோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்ம நிப்பாட்டிடலாம். நன்றி சார். நன்றி சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். யாருங்க? நான் பட்டாபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன் மேடம். ராதாகிருஷ்ணன் சார், சார்கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். மூளைக்கு அட்டாக் வருமா சார்? அதான் மூளை அட்டாக் பேர் தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் நாங்கள். இல்லை வருங்கடா? வரும், கண்டிப்பாக வரும். அது ஒரு டவுட் தான் கேட்குறேன்.
நன்றி நன்றி நன்றி. அடுத்த காலர் வணக்கம். ஹலோ 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 வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? நான் டாக்டர் பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வசந்தி. வசந்திமா, பேசுங்க டாக்டர். டாக்டர், எனக்கு அதாவது தூக்கம் வரவே மாட்டேங்குது டாக்டர் என்னைக்குமே. ஆனா அதுக்கு ஒரு மாத்திரை சைக்கட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன். பட் அது டெய்லி அது போடலாமா? நான் அதனால அதே பழக்கமாயிருந்துட்டு அது போடுறதே இல்லை. ஏதாவது ரொம்ப 2-3 நாள் அப்படி தூங்காம இருந்தாதான் போடுறேன். அந்த மாதிரி போடும்போது தான் தூக்கம் வருது. மற்றபடி ரொம்ப தூக்கமே வர மாட்டேங்குது மேடம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தூக்க மாத்திரையை ரொம்ப யூஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஒரு சில மெடிக்கல் கண்டிஷன் தவிர டாக்டர்ஸ் யாருக்கும் டெய்லி தூக்க மாத்திரை ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஒரு நோயிலேருந்து வெளியே வரும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போதோ ஒரு ஷார்ட் டியூரேஷன் மேக்ஸிமம் ஒரு 3 to 6 months வரைக்கும் கொடுப்பாங்க. ரொம்ப சில பேருக்கு தான் தொடர்ந்து மாத்திரை கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்க 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு. இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்படியே நீங்கள் கொஞ்சம் நான் முன்னாடி சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி ஆக்கலாம். அந்த மாதிரி ஆக்கி அந்த மாத்திரையிலிருந்து விடுபடுறது தான் நல்ல விஷயம். நன்றி. வணக்கம், யாரு அடுத்த காலர்? மேம் வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். சந்திரசேகர் டாக்டர் சாரி டக்கிலிங் சொல்லுங்க. கண்டிப்பா டாக்டர், எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. டாக்டர், சிலருக்கு இந்த சவுண்ட் ஸ்லீப் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். இதுல ஒரு சின்ன விஷயம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருப்போம், அங்க நமக்கு சரியா தூக்கம் அப்படிங்கிறது வராது. ஸோ பிளேஸ் ஆஃப் அந்த ஸ்லீப் அப்படிங்கறதும் கூட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப்டா ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? அப்படி இருந்ததுன்னா எப்படி நம்ம உடலுக்கு உணரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, இது வேற இடம் தான் அப்படின்ட்டுன்னு? அது என்னுடைய முதல் கேள்வி. செகண்ட் கொஸ்டின் டாக்டர், இப்போ குறிப்பிட்ட சின்ன குழந்தைகள் இருக்காங்களே, அவங்க நைட்டை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, காலமுறம் அப்படிங்கிறது தூங்குறாங்க. ஸோ இது எல்லா குழந்தைகளுமே அப்படிதான் யூஸ்வலா இருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்? குழந்தைகளுக்கு அந்த ஒரு ஸ்லீப் அப்படிங்கிறது மதிய நேரத்துலதான் வருமா யூஸ்வலாகவே? நைட்லயே ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, என்ன காரணம்? ஓகே, நீங்கள் கேட்ட முதல் கேள்வி கண்டிப்பாக உடம்புக்கு வந்து அந்த சொமட்டோ சென்சரி இது ரிசெப்டார்ஸ் மூலயமா நீங்கள் எந்த இடத்துல தூங்குறீங்க, எப்படிப்பட்ட இடத்துல தூங்குறீங்கிற ஒரு இன்புட் உள்ளே போயிடும். ஸோ எப்பயுமே புது இடத்துல எல்லாருக்குமே கொஞ்சம் தூக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு அவங்க வீட்டிலே வர கஷ்டமாக இருக்கும். அதுக்கு சில இதை நாங்கள் இது பண்ணுறோம். நல்ல ரூமை வந்து நல்ல ஸ்பேஷியஸாக நல்ல காத்தோட்டமாக இல்லை நல்ல ஏசி மைல்டாக வச்சுட்டு படுக்கலாம். ஒரு டிம் லைட் இருக்கணும், கம்ப்ளீட்டாக டார்க்கில் படுக்கக்கூடாது. ஒரு டிம் லைட் இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி போட்டிருக்க துணிமணிகள் ரொம்ப க்ளோத்திங்லாம் டைட்டாக போடக்கூடாது, லூஸாக போட்டுட்டு படுக்கணும். நைட் டைமில் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு 6-7 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பசிச்சுன்னா கொஞ்சம் பால் மட்டும் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் ஓரளவுக்கு பாதிக்காமல் வரும். புது இடங்களில் வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும், ஆனால் கண்டிப்பாக செட் ஆகிடும். ரெண்டாவது கேள்வி நீ வந்து குழந்தைங்களுக்காக கேட்டிங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஏஜ், அதாவது 3 வயசு வர வரைக்கும் இந்த சர்க்கேடியன் ரிதம் சொல்லக்கூடியது வந்து செட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு இது காலை எது இரவு எதுங்கிறது தெரியாது. எப்போ அவங்க பால் குடிக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் திடீர்னு நைட்டு முழிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தினம் காலை மாலை இரவு அப்படிங்கிறது வரதுக்கே 2 வயசு கிட்ட ஆகிடும். அது வரைக்கும் குழந்தைகள் நைட்டு முழிக்கிறதும் காலையில் தூங்குறதும் தப்பில்லை. நன்றி டாக்டர். அடுத்த காலர் வணக்கம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து? வீரமோகன், சென்னை 84 பேசுகிறேன் மேடம். டாக்டர் கிட்ட கேளுங்க சார் உங்க பேஷண்ட். குட் ஈவினிங். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஈவினிங், சொல்லுங்க. என்னோட அம்மாவுக்கு அல்ஜிமீரியா டிசீஸ் இருந்தது சார் டாக்டர். ஓகே. எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஓகே. அப்பதான் சாப்பிட்டுருப்பாங்க, சாப்பிடவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுவாங்க, மறுபடியும் சாப்பிடுவாங்க. கீ வச்சு சொல்ல மாட்டாங்க, டோர் உள்ள லாக் திறக்கத்திற்கு, இந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. என்னோட கேள்வி என்னன்னா, அம்மாக்கு அல்ஜிமீரியா இருக்கிறதுனால அதே அல்ஜிமீரியா டிசீஸ் எனக்கு 60 வயசுக்கு மேல வருமா? ஓகே. வராம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஓகே, இது நீங்கள் ஏற்கனவே இந்த கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லியிருக்கோம். அல்ஜீமர்ஸ் டிசீஸ் வந்து பரம்பரை நோயோ தொத்து வியாதியோ கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து ஜெனட்டிக் காம்பனண்ட் இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு ஆளுக்கு 65 வயது முடிவடைந்த ஆளுக்கு வந்து அல்ஜீமர்ஸ் நோய் தொற்றுறதுக்கு ஒரு 10-20% வாய்ப்பு இருக்குன்னா, ஏற்கனவே அவங்க சொந்தக்காரங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது வந்து இன்னொரு 10% ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அல்ஜீமர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியை தவிர உங்களுக்கு கண்டிப்பாக அல்ஜீமர்ஸ் நோய் வருங்கிறது
அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இது வந்து ஒரு ஞாபக சக்தி குறைச்சல் ஏற்படுது, ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு நீங்கள் மறக்கிறீங்க, ஆளுங்களோட பேரை மறக்கிறீங்க, உங்களோட ரொட்டீனாக செய்கிற வேலையில் அந்த ஃப்ளோவை மறக்கிறீங்க, ஃப்ளோ போகுது அப்படின்னா அதை வந்து அலட்சியமாக எடுத்துக்காமல் உடனே நரம்பியல் நிபுணரை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க சில டெஸ்ட்டுகள் மூலயமா இது வந்து அல்சைமர்ஸா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ மருத்துவர் உடனே அணுக வேண்டியது அவசியம். நன்றி டாக்டர். நிகழ்ச்சியோட நிறைவு காலர். வணக்கம். வணக்கம், பெரும்பாக்கத்துலேருந்து வித்யா ரவி. வித்யா ரவி டாக்டர். வணக்கம். ஏஜ் 45. எனக்கு தூக்கம்லாம் வருது, பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு 3 to 4 hours தான் தூக்கம் இருக்கு நைட்ல. அது இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. ஓகே, நைட் மட்டும் அந்த மாதிரி இருக்கா? என்ன டாக்டர்? நைட் மட்டும் இருக்குங்களா கேட்குறாங்க. ஓகே சார், அவங்களுக்கு இந்த நைட்டில் 45 இயர்ஸ் இருக்குது, நைட்டில் எனக்கு வந்து தூக்கம் வந்து இல்லை. இப்போ கேட்ட முக்காசி நேயர்களோட இது வந்து அப்படி தான் இருக்கு. எஸ் டாக்டர், ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து இந்த தூக்கம் தான் வந்து பெரிய பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேரோட லைஃப்பை வந்து அதான் மாற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தூக்கம் சம்மந்த வியாதி வந்து இப்போ நிறைய பேருக்கு வருது. அது வந்து நம்மளோட பழக்க வழக்கங்கள்னால வருது. நிறைய பேர் இப்போ வந்து இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, டிவி பார்க்குறது, இதெல்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அது எஸ்பெஷலி நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்ப அதை வந்து தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணுது. முன்னாடி சொல்கிற மாதிரி ஒரு 8 மணிக்கெலாம் 8-8:30 நீங்கள் ஃபேன் லைட்லாம் லைட்டு இது டிவியெலாம் ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்க போனீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தூக்கம் வரலங்கிறதுனால ஃபோன் எடுத்து பார்க்குறோம், அதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை பார்க்குறோம், டிவி பார்க்குறோம். இதெல்லாம் வந்து உங்கள் தூக்கத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி லேட் நைட்டாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள், பிஸ்ஸா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி குடிக்கிறதும் வந்து நம்மளோட தூக்கத்தை பாதிக்கப்படும். இது போக தனிப்பட்ட பிரச்சனைகள், அவங்களோட காலையில் நடந்த பிரச்சனைகளை வந்து திருப்பி அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கும்போதும் தூக்கம் பாதிக்கப்படும். இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சிறந்த உடற்பயிற்சி, நல்ல காய்கறிகள், உணவைகள், நல்ல இம்பார்ட்டண்ட்டாக நல்ல இதை சாப்பிட்டாலோ, உடற்பயிற்சி சேர்ந்து வாக்கிங் அந்த மாதிரி பண்ணி நல்ல ரூமில் படுத்தாலோ இந்த தூக்கம் வர்றதை ஓரளவுக்கு தடுக்கலாம். இதையும் மீறி வரும்போது இதுக்குன்னு தனிப்பட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்து அந்த பாலிசோம்னோகிராம்லாம் பண்ணான்னா எதில் பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண முடியும். நன்றி டாக்டர். ஆக்சுவலி இந்த 1 மணி நேரம் நிறைய பேர் வந்து அவங்களோட தூக்கத்தை பற்றி தான் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. நாமளும் அல்சைமர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசினோம். நிறைவாக வந்து அல்சைமர்ஸ் இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே போய் டாக்டரை பாருங்கள் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க குயிக்காக? ஓகே, முதல்ல வந்து அவங்க வச்ச பொருள்கள் இதெல்லாம் டக்குன்னு மறக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சாப்பிட்டு முடிச்சப்பறம் நான் சாப்பிட்டேன்னா என்ன சாப்பிட்டேன், பல் விளக்குன அப்புறம் நான் பல் விளக்குனேன்னா அந்த மாதிரி கேட்குறது. மூணாவது முக்கியமான விஷயம் வே ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டி. ஒரு தெரிஞ்ச கடைக்கு ஒரு இது வரைக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து போயிட்டு இருந்திருப்பார், அந்த கடைக்கு போகிறப்ப வழி தவறி போகிறது, வேறு வழி, இந்த வரதுக்கு வராமல் வேறு வழிக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஈவன் வீட்டுக்குள்ளேயே நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போகிறது. ஸோ வே ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டி. முக்கியமாக ரீசன்ட் மெமரி டிஸ்டர்பன்சஸ், அதாவது நேற்று நைட் என்ன சாப்பிட்டேன்னா இன்னைக்கு காலைல தெரியல, இன்னைக்கு காலைல சாப்பிட்டது நைட்டு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஃபார் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் அல்சைமர்ஸ் டிசீஸ். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா இயர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம அல்சைமர்ஸை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான மருந்துகள் ஆரம்பிக்கும் போது இதோட ப்ரொக்ரெஷனை நம்ம வந்து பெரிய அளவு தடுக்க முடியும். நன்றி டாக்டர். ஆக்சுவலி இந்த 1 மணி நேரம் நிறைய கொஸ்டினுக்கு, நேர்களோட நிறைய கேள்விகளுக்கும் என்னோட கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்கள் நிலையத்திற்கு வந்து நேர்களுடைய டவுட்ஸையும் எங்களோட டவுட்ஸையும் கிளியர் பண்ணதுக்கு மிகவும் நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். எஸ், அல்சைமர்ஸ் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே.எஸ். செந்தில்நாதன் அவர்களோடு தான் இந்த 1 மணி நேரம் பேசணும். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் டாக்டர் வந்து உங்களை சந்திப்பார். நான் வந்து 4:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். இது 101.4.